கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 27 சங்கீதம் 1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 27 சங்கீதம் 1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, என் பலன், நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுறார். ஆமென். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? எதனா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எவ்வளோ சோர்ந்து போய் பேசுகிறோம், எவ்வளோ பலனற்று போய் பேசுகிறோம், பயந்து போயிடுறோம். ஆனால் இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஏன்னா என் பலன் தேவன், என் பலன் கர்த்தர் ஏசப்பா, என் பலன் அவர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணுன்ற மாதிரி இங்கே பக்தன் சொல்கிறாரு. இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும். ஆமென். நம்ம இயேசுவா மேலே நம்பிக்கை வைக்கும் போது விசுவாசமான அறிக்கைகளை இடும்போது நிச்சயமாக ஏசப்பா நம்மளுக்காய் உதவுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் போயிட்டுருக்க சூழ்நிலையில் பயப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், அஞ்சுற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் உன் வெளிச்சம், நான் உன் ரட்சிப்பு, உன்னை நான் மீட்டுக்கொள்வேன், உன்னை எல்லா சூழ்நிலையும் பாதுகாத்து மீட்டுக்கொள்வேன், நான் உன் பலன், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, காரியங்கள் வாய்க்கும், பயப்படாதுன்னு சொல்கிறாரு. ஆமென். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா உங்கள் கூடவே இருக்கிறார், உங்கள் பலனாக இருக்கிறார், உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.